அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மர்மை நாளில் அல்லாஹுவே 3 நபர்களுக்கு எதிராக வாதிடுவானாம். அந்த 3 துருப்பாக்கியவான்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சலாசத்துன் 3 துர்பாக்கியவான்கள். யார் அந்த 3 துர்பா? ஆனால் ஹஸ்முகம் யோமல் கியாமா. அந்த 3 துர்பாக்கியவான்களுக்கு எதிராக மறுமை நாளில் நானே வாதிடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சொல்லிட்டு யார் அந்த 3 துர்பாக்கியவான்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான்? அதில் ஒரு நபர் அல்லாஹனுடைய பெயரில் சத்தியமிட்டு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். கண்டிப்பாக இதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் அல்லது வாக்குறுதி கொடுத்துட்டு பின்பு என்ன செஞ்சால் அந்த காரியம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் மோசடி செய்கிறார். இப்படிப்பட்ட அந்த நபருக்கு எதிராகவும் நான் வாதிடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்தில் இஸ்ரா 34வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுவோம், அவுஃபு பில்லாஹதி, என் மேலே சத்தியமிட்டு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டாலோ அல்லது வாக்குறுதி கொடுத்து விட்டாலோ அதனை நீங்கள் நிறைவேற்றுங்க. இன்னல் அஹத, நிச்சயமாக அந்த வாக்குறுதிகள் ஒப்பந்தங்கிறது காண மசூலா, நிச்சயம் கேள்வி கணக்குக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுவோம். அந்த அடிப்படையில் நான் அந்த மனிதனுக்கு எதிரான வாதிடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுவான். 2வது நபர், ஒரு மனிதன் சுதந்திரமான மனிதன் என்று தெரியும், இருந்தாலும் அடிமை சந்தையில் இவன் ஒரு அடிமை என்று விற்று அந்த காசை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு நபர். தற்காலத்தை எடுத்துக்கொண்ட வேலையின்மையை பயன்படுத்தி வெளிநாட்டு ஏஜெண்டுகளில் முழு தொகைக்கு விற்று அந்த வருவாய் ஈட்டு சாப்பிடக்கூடிய நபர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த நபருக்கு எதிராக மறுமை நாளில் நான் வாதிடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். 3வதாக ஒரு நபர் கூலிக்கு ஒரு ஆளை நியமிக்கிறது. அந்த வேலையை முழுமையாக அந்த கூலியாளியிடமிருந்து பெற்றுக்கொண்டு வேலை முடிந்ததுக்கு பின்னால் அந்த உரிய கூலியை கொடுக்காமல் விட்டு விடுவது, கூலியை கொடுக்காமலே விட்டு விடுவது அல்லது ரொம்ப இழுத்தடிப்பது. இப்படிப்பட்ட அந்த நபருக்கு எதிராகவும் மறுமை நாளில் நான் வாதிடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸில் சொல்லித்தர்றான். அல்லாஹ் ஒரு நபருக்கு எதிராக வாதிடான்னா அவன் எப்படிப்பட்ட துர்பாக்கியவானாக இருக்கணும். இந்த சூழ்நிலை விட்டு அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக.